தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதியானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது உறுதியானது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி நூலிலையில் ஆட்சியை பிடித்தது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 15% காணாமல் போய்விட்டது. வாக்கு சதவீதம் குறைந்து போனது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கூடுதலாக வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை பொது வெளியிலேயே கோரிக்கை வைத்தது. இந்த சூழ்நிலையில் மதிமுக வைகோ கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை பெற்றார். அதே நேரத்தில் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய மகனை எம்பி ஆக்கினார். ஆனால் வைகோவுக்கு வழங்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படவில்லை. அது கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் வைகோ அதிருப்தி அடைந்தார். கமலஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்த போது கூட வைகோ கலந்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் வைகோ திமுகவிலிருந்து வெளியேறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆம், வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறுகிறார். மதிமுக வெளியேறுகிறார். பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தங்களுடைய பாஜக தூதர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை ஒப்புக்கொண்டார். தேர்தலின் நேரத்தின் பொழுது எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் மதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் உண்மையிலேயே திரைமறைவில் மதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்று, காங்கிரஸ் கட்சியை போன்று பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்கின்ற அளவுக்கு மதிமுக கொள்கை கிடையாது. ஏனென்று சொன்னால் 1998, 99 ஆகிய தேர்தல்களில் மதிமுக பாஜக கூட்டணியில் தான் இடம்பெற்றது. அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் மதிமுக பாஜக கூட்டணியில் தான் இடம்பெற்றது. ஆக பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி என்று மதிமுக கருதவில்லை. பாஜக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த கட்சி தான் மதிமுக. ஆக பாஜகவோடு இணைவதில் வைகோவுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடுவதிலும் வைகோவுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் அவர் 3 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே போன்று ஒரு சட்டசபை தேர்தலிலே ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். ஆக அதிமுகவோடும் அந்த கட்சி கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றால் கூடுதல் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற ஒரு ஆசை வைகோவுக்கு வந்துள்ளது. ஆகவே ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இந்த முறை கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை விட குறைவாக கொடுக்கப்படும் என்ற ஒரு பேச்சு வந்துள்ளது. ஆகவே திமுகவில் இனி இருந்தால் மரியாதை கிடையாது. ஆகவே அதிமுக பாஜகவுக்கு போனால் கூடுதலாக தொகுதி கிடைக்கும் என்ற ஒரு ஆசையுடன் வைகோ தன்னுடைய பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதை திமுக கூட்டணி கட்சிகளுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கொண்டார். அது மதிமுக வைகோவையே அவர் மறைவாக சொல்லுகிறார். ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவது 100% உறுதியாகிவிட்டது.